நான் மாவு ரெடி பண்ண நேரமோ என்னமோ பார்த்துங்க 3 நாளாக சரியான மழை தூறிக்கிட்டே தான் இருந்தது. வெயிலே இல்லை, எதுவுமே இல்லை. சரி நீ எப்போ தான் மழை தூறிட்டு விடுவ அப்போமே பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் மழை ஓஞ்சிருக்கு. ஓஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தது. சரி மாடியெல்லாம் குப்பையாக இருந்தது, நீ கூட்டி குப்பையை பூரா அள்ளு கவிதா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தைக்க உட்காந்துட்டேன். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான கிரேவி தான் இன்றைக்கி ரெடி பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாசிப்பருப்பு இருந்தாலே போதும். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 3 தக்காளி பொடியாக நறுக்குனது, ஒரு 2 கைப்பிடி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ 2ல் எது இருந்தாலும் சரி பொடியாக நறுக்கிக்கிறணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றணும். நிறையாலாம் ஊற்றக்கூடாது. இப்போ கொஞ்சமாக ஊற்றி ஒரு 3 விசில் வச்சுக்கிடுவோம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு மத்தை போட்டு நல்லா கடைஞ்சிடணும். கடைஞ்சிட்டு இப்போ அதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், வெங்காயம், பட்டை வத்தை, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே தாளித்து அந்த கிரேவியில் சேர்த்துக்கிடுவோம். கிரேவி ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ சப்பாத்தியை ரெடி பண்ணியாச்சு. சரி ரெடி பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆளாக நான் தான் சாப்பிட்டேன். எனக்கு செம்ம பசியாக இருந்தது. சரி எனக்கு வை, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் தான் ஆளாக சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சீக்கிரமாகவும் செய்யக்கூடியது, ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடியது. சப்பாத்திக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இந்த இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.